ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ் சொரா மீன் போட்டுங்க. என்னடா வெஜ் சொரா மீன் போட்டுன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு யாருமே வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் மட்டும்தான். நமக்கு ஃபைனாக சாப் பண்ணால் ஒரு 3 வெங்காயம், மீடியம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் இந்த முட்டைகோஸு நம்ம மீடியம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. இதை நான் அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு இதில் வேணும்னா நீங்கள் வரகு மிளகாவும் இஞ்சியும் போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா வாயில் மாட்டாத மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் வரகு மிளகாய் இதில் போடலை, பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா கலர் மாறினுன்றதுக்காக. நான் அதே மாதிரி சொரா மீன் பொட்டு மாதிரியே இதை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அப்புறமேலே வெங்காயம் நல்லா சாப் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா சாப் பண்ண வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறமேல் தாங்க முட்டைகோஸ் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் இதில் தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி நல்லா போகிற வரைக்கும் நல்லா முட்டைகோஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்லா வந்துட்டு அப்புறமேலே நீங்கள் இந்த கடலைப்பருப்பு வேக வச்சுனையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலருங்க. நல்லா உப்பும் போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அப்புறமேலு கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதுவும் ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறமேலு நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி போட்டு இறக்கிட்டிங்கன்னா வெஜ் சொரா மீன் போட்டு ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.